ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 29ஆம் நாள் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதி. முருகப்பெருமான் வழிபாடு அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் தரும். வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணுங்கிற ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு, அற்புதமான பலன்களை தரும். காலை 11:40 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், இன்று முழுவதும் சித்த யோகம், அதன் பிறகு மதியத்துக்கு அப்புறம் தான் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரமா தைலத்தை, அதாவது எண்ணெயை கோவிலுக்கு தானமா கொடுங்க. மேஷம், உடல் மனம் சுறுசுறுப்புங்க, சரிங்களா. கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ், நீங்க இல்ல பின்னா வீடுகள் சில நபர்களுக்கு கட்டித்தர ஒரு பெரிய ஒரு மேஸ்திரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டம் சில பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க மைண்ட் உங்களுடைய மனசு முழுக்கலுமே கூட்டு தொழில் பற்றியே இருக்கும், சரிங்களா. உங்களுடைய நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பண்ணுவீங்க. அலுவலகத்துல வேலை பார்க்கறதுல ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாவும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் விரயம் அதிகமா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணணும்னா செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா. உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ விரயங்கள் அதிகமாகும், எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும், பயணங்கள் இருக்கு, அலைச்சல்கள் இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு உங்களுடைய 2ஆம் அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காரு. பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் இருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சிவன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதுமே மனசுல பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குங்க. தொழில் சார்ந்த ஒரு முயற்சி உங்களுக்கு, நீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், புதிய முயற்சிகளில் வெற்றிகள். திருமணம் தொடர்பான ஒரு விஷயம், அதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க. இப்போ ஆடி மாசம் முடிய போகுது இல்லைங்களா, திருமணம் தொடர்பான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கான இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் எல்லாம் முயற்சிகள் பண்ணுவீங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவினிங் அப்புறம் உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராசம் ஆரம்பிக்குது. உத்தர நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கன்னி ராசிக்கு எதிர்பாராத சிறு ஏமாற்றங்கள், எதிர்பாராத ஒரு பண விரயம், எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு தனவரவும் இன்னைக்கு இருக்கு, சரிங்களா. பண விரயம் இருக்கு, எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பணவரம் இன்று உங்களை தேடி வரும். பேச்சுக்கள் ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. எதனால கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுல ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிநுட்பம் இன்னைக்கு வெளிப்படும், பேச்சு திறமை வெளிப்படும், அதன் மூலமாக பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் பெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு, சரிங்களா. பயணங்கள் இருக்கு, தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு, கடனுக்காக ஒரு பயணம் போவீங்க, கடன் வாங்கணும், அதுக்காக ஒரு விஷயம் இருக்கு. சில நபர்கள் தொழில் முதலீடுகள் பண்ணுவீங்க, சரிங்களா. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, கூடுதல் கவனம் தேவை. பழைய உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீகம் தொடர்பான ஒரு லாபம் இருக்குங்க, சரிங்களா. பூர்வீக சொத்து ஒரு இடத்துல இருக்கு, அதுல ஒரு சேல்ஸ் பண்ணாம ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும். கரெக்டான ஒரு வேலை செட் ஆக மாட்டேங்குது நினைச்சிருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே இன்று நிறைவேறும். தொழில் பண்றவங்களுக்கு சரியா, வியாபாரம் பண்றவங்களுக்கு சரிதான், லாபங்கள் தேடி வரும். நீங்க ஜவுளி கடை வச்சிருக்கீங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்கள் இன்று தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாமா, தொழில் பண்றதுக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கிடலாம், இல்ல அப்படின்னா இடம் வாங்கி கட்டுறதை விட ஒரு இடத்தையே நம்ம வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கு இல்லையா. அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் தான். தந்தையின் மூலமாக மிகப்பெரிய உதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கு.
ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து இன்று உங்களுடைய மனம் ஈடுபடும். சரிங்களா? குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் தான். இருந்தாலுமே பேச்சின் மூலமாகவே சிறு சிறு பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா பேசணும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், குடும்பத்திலையும் சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.